வணக்கம் டோலிகளே, வெல்கம் பேக் டு ஆர் டி கேங் சேனல். அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எதனா ஒரு படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுங்களேன், வீட்டில் போய் கேட்பேன். அவங்களும் அது நல்ல படமா இருந்துச்சுன்னா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு அந்த வயசுல ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் சினிமா தேட்டருக்கு போகணும்னு தான் தோணும். அது மாதிரி எல்லா படத்துக்கும் கேட்டேன்னு வச்சிங்களேன், கைத்தான் மட்டும் 2 வச்சு வாங்காரு அப்படின்ட்டுவாங்க. சரி, நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட படம் டிவியில் வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ கே டிவிலையோ போடுவாங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன். இந்த சீடியில் தான் பார்ப்பேன். தலையெடுத்து பாருங்க சார், இந்த உலகத்துல ஒருத்தனும் ஒழுங்கில்லை. எது சீடியில பாப்பியா? பிரைவேசில பார்த்தது பெருமையா வேற பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருக்கோஜா, எல்லாருமே இந்த சீடியில படத்தை நம்ம பார்த்தவங்க தான். எல்லாருமே பிரைவேசில படத்தை பார்த்தவங்க தான். அது வந்து பிரைவேசினே தெரியாம பிரைவேசில படத்தை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த அட்டியில் நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீடிக்கும் எனக்கும் உண்டான அந்த நாஸ்டாலஜியா மெமரி, இந்த சீடிக்கும் எனக்கும் உண்டான அந்த காதல் பற்றி தான் இந்த அட்டியில் நான் தெளிவா உங்ககிட்ட சொல்ல போறேன். சரி, வளவலன்னு பேசி ரம்ம போட்டு உங்க எல்லாரும் கழுத்தி அறக்காம நம்ம அட்டிக்குள்ள போய் அந்த இதுவை பார்ப்போம். பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நண்பர்களே, நான் வந்து சின்ன வயசுல படங்கள்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்ததோடவோ இல்ல டிவியில பார்த்ததோடவோ சீடியில தான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த சீடிக்கு எனக்கும் உண்டான அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு நண்பர்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலலாம் வந்து படங்கள் வந்து நம்ம நிறைய சினிமா தேட்டருக்கு போக மாட்டோம். ஸோ சீடி தான் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த சீடியில் தியேட்டர் பிரிண்ட்ல பார்த்துட்டு இருப்போம். அது வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் தியேட்டர் பிரிண்ட்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த படம் எடுத்துனே இருப்பானுங்க, வீடியோ வந்து அந்த சீடியில் ஓடிட்டே இருக்கும். டப்புன்னு பார்த்தா கீழே இறங்கிடுவானுங்க, டைலாக் மிஸ்மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில கோளாறான வேலைகள்லாம் நடக்கும். அந்த கோளாறான வேலைகள்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த சீடியில் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சீடி கடைலாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு கடை இருக்குங்க. ஒரு காவா மாதிரி இருக்கும். அந்த காவாவோட ஓரத்தில் அந்த கடை இருக்கும். அந்த கடை தப்பா துண்டு கடையாக இருக்கும். உள்ளே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலத்து படம் அந்த அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சீடியில் தான் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். இந்த கார்ட்டூன்ஸோ, டாம் அண்ட் ஜெரியோ, இல்லை பென்டனோ, இல்லை அந்த மாதிரி கார்ட்டூன்ஸு, இல்லைன்னா பழைய படங்கள் தான் அங்கே இருக்கும். நம்ம போயிட்டு இந்த மாதிரி புது படம் தான் நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அப்பாவை போய் கேட்போம். சம்டைம்ஸ் நான் போக மாட்டேன், எங்கள் அப்பா தான் நிறைய போவார். அப்போ போய் என்ன கூட்டின்னு போவார். அங்கே போன உடனே, என்ன புது படம் எதனா வந்திருக்கா? வந்திருக்கு சார் அப்படின்னு உடனே, என்னென்ன படம் காட்டுங்க அப்படின்னு டப்புன்னு அந்த படத்தோட பேர் மட்டும் தான் சொல்லுவார். சீடி கூட எடுத்து காட்ட மாட்டாங்க. அந்த படத்தோட பேர் சொல்லிட்டு, சரி இந்த படம் வேணா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா பண்ணுவாரு? டப்புன்னு இப்படி கீழே குஞ்சி ஒரு கருப்பு கவரில் வந்து அந்த சீடியை போட்டு கையில் குத்துருவாரு, இந்தாங்க எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே டெஸ்ட் பண்ணியும் வாங்க மாட்டோம். ஏன்னா வந்து அந்த டைம்ல திருட்டு சீடியில் பிரைவேசியில் படம் பார்க்கறது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு அதெல்லாம் தெரியாது சின்ன வயசுல. அப்படியே ஓகே இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வாங்கிடுவேன். இதுல என்ன ஒரு சில விஷயம் எல்லாம் நடக்கும்னா, நம்ம வந்து ஒரு படத்தை கேட்டிருப்போம், அவங்க வந்து இந்த தேடுற அவசரத்துல வேற எதனா ஒரு படத்தை போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணுவோம், நாங்க படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, இது அந்த படம் இல்ல வேற படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடைக்காரங்கிட்டே கொடுத்து அந்த சீடியை வேற மாத்தின்னு வரும். அந்த அளவுக்கு ஒரு சில ஜாலியான வேலைகள்லாம் நடக்கும். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியாக ஃபேமிலியோட நானும் எங்கள் அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு சீடியை போட்டு விட்டு படம் பார்த்துன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்போல்லாம் வீட்டில் நான் இருப்பேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் நான் வருவேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தாருனாவே அந்த கருப்பு கலர் கவரை பார்த்தாலே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏதோ புது படம் வந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன படம் ஆர்வமாக பார்ப்பேன். அந்த அளவுக்கு அந்த வயசில் இந்த சீடி மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா நம்ம படம் பார்த்து நமக்கு படங்கள் அப்படின்னு தெரிஞ்சது, படம் மேல நிறைய ஆசை வருது, இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணமே இந்த சீடிகள் தான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த விஷால் சார் வந்து எடு சீடி எங்க இன்னும் எவ்வளவு வச்சிருக்க, எடு அப்படின்னு சொல்லுவார்ல, ஏய் பதில் சொல்லு. அந்த மாதிரி நிறைய இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே இந்த சீடி கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ கடையை போட்டு போயிடுவாரு. எங்க போறாருன்னு தெரியாது. திருப்பி வருவாரு, ஒரு 2-3 மாசம் கழிச்சு திருப்பி வருவாரு. திருப்பி பார்த்தா அந்த கடை இருக்கும். அந்த கடை அபிஷியலா பாத்தீங்கன்னா பழைய சீடி தான் இருக்கும், ரகசியமா வச்சுட்டு இருப்பாரு புது படங்கள்லாம். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். நான் என்னோட சீடி கலெக்ஷன் எல்லாம் காட்டுறேன். என்னடா ஒரு பேக் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? எஸ், இந்த பேக் ஃபுல்லாவே அப்போ இருந்த சீடி கலெக்ஷன் தான். ஒரு பிரைவேசில பார்த்த படங்கள் மட்டும் கிடையாதுங்க, அபிஷியலா வெளியே விட்ட படங்களுமே இதுல இருக்கு. அதுல இருங்க நான் காட்டுறேன், கீழே வச்சிடுறேன், அப்புறம் என் மூஞ்சி மறைக்கும். இந்த மாதிரி சீடிக்கு வந்து ஒரு பேக் ஒன்று போட்டு வச்சிருப்போம். ஊசிலாம் பறகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சீடி, சாமி பாட்டு இருக்கும்,
படங்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல வந்து எல்லா சீடியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கர் இருக்கும். இந்த மார்க்கர்ல அந்த சீடி மேல பேர் எழுதி வைப்போம். இது வந்து இந்த படம், இது வந்து அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்போம். அதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. பெரிய விஷயம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு சில சீடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 படம் இருக்கும், ஆப்ஷன்ஸா இருக்கும். டிவிடில போட்டு இப்படி இப்படி மாத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு பீக் நாஸ்டாலஜியா. இந்த மாதிரி இந்த சிடி கவரு, இந்த சிடி பேகு, இந்த மார்க்கரு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆர்வமா, ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து சீடி ஒரு படம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த படத்தை திருப்பி 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 பார்த்த மாதிரியே இருப்பேன். எத்தனை தடவை பார்ப்பேன் எனக்கே தெரியாது. வீட்டுல எங்க அம்மாலாம் திட்டுவாங்க, எத்தனை தடவை தான் நான் பார்ப்பேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அந்த படத்தை நிறைய தடவை பார்த்தோம்னா, இந்த சிடி பேக் சைட்ல வந்து இது நல்லா இருக்கு, ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன் அவ்வளோனா. இந்த சிடி பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டேஞ்சஸ் ஸ்கிராச்சஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் நிறைய இருந்துச்சுன்னா அது நம்ம டிவிடியில போடும்போது அந்த சிடி வந்து அங்கங்க ஸ்டக் ஆகி வரும். அதாவது இந்த படம் வந்து ஸ்டக் ஆகி தான் வரும். அதெல்லாம் பார்த்து எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா எத்தனை தடவை தானே அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஸ்டக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்க அப்பா கிட்ட போய் திருப்பி அந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சில படங்கள் மேலாம் அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குங்க. ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறாண்டி. இதெல்லாம் வந்து சீரியல் தான். இப்போ நெட்ஃபிளிக்ஸோ பிரைமோ ஹாட்ஸ்டார்லாம் வந்துருச்சு. நம்ம பிரைவேசில படம் பார்க்கக்கூடாது, அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல தான் போய் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அதை எக்கச்சக்கமா குவிச்சிருக்குது படம். அதுல எந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்குள்ளேயே போதும் ஆகி, சரி படமே பார்க்கல நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பத்துடுறோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி செலக்டிவா ஒரு 4 சீடி 5 சீடி தான் இருக்கும். போட்டதே பார்த்ததே தான் திருப்பி பார்த்துட்டு இருப்போம். ஆனா அது சூப்பரா இருக்கும், அவ்வளோ ஒரு அழகா என்ஜாய்மெண்டா இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல். திரும்ப அது வந்து பயங்கரமா இருக்கும். இன்னும் இருங்க, நிறைய விஷயம் இருக்குது, காட்டுறேன். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அந்த சீடியோட கவரு இப்படிதான் வரும். அதுக்குள்ள வந்து இந்த சீடியை வச்சு குத்துருப்பாங்க. இதுல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மேல கவரோட வரும், அது உள்ள வச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து வெறும் பிரைரசி படம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து அபிஷியலா அவங்க சீடி விட்டுருப்பாங்க. அதுலயுமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருப்போம். அதெல்லாம் எத்தனை தடவைனாலும் நம்ம போட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சீடியில படம் பாக்குறது. இன்னும் எவ்வளவு இருக்குது அவ்வளவு தெரியுமா உனக்கு? எக்கச்சக்கமா இருக்குது. அத்தனை வாங்கியிருப்பது பேர் பாம்பு சட்டை. இவரது பாபி சிம் மாதிரி நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ரங்கும் நிறைய படம் இருக்குது. இதுலயே வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சில படங்கள்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் கொஞ்சம் 18+ கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா அந்த படத்தோட சீடி உடஞ்சி கிடக்கும். எங்க அம்மா உடச்சி போட்டிருப்பாங்க, எங்க வந்து அந்த படத்தை பாத்திர போறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஓரத்துல அந்த சீடி உடஞ்சிருக்கும். என்னடா இது உடஞ்சி கிடக்குது அப்படின்னு. இப்பெல்லாம் தான் கூகுள் இருக்குது, அது என்னன்றதை சர்ச் பண்ணி பார்த்துருவோம். அப்பெல்லாம் நமக்கு தெரியாது, ஏன் அதை உடச்சி போட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை அந்த படமே ஓடல, அதுல எதுவுமே இல்லை, படம் நல்லா இல்லை, ஸ்ட்ராச்சர் ஏன் மாட்டிச்சுன்னா சீடிக்காரங்க கொடுத்து மாட்டிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, இல்லை அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் சொல்லிட்டு அந்த சீடி உடச்சி தூக்கி போட்டுருவாங்க. அப்பதான் தெரியுது, ஓஹோ இப்பேற்பட்ட படம் போலகுது அது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மெமரிஸ்ங்க இந்த சீடி கூட நமக்கு. இதை பாருங்க, இதில் நான் சொன்னலாம் ஆல்ரெடி 3 படம் இருக்கும் ஒரே இதுல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, இன்று நேற்று நாளை, 36 வயதினிலே, இந்தியா பாகிஸ்தான் படம் செம ஃபன்னா இருக்கும். அதுவும் நான் சீரியல் தான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்குதுங்க அந்த பேக்ல. அந்த அளவுக்கு சீடி வாங்கி சேர்த்து இதெல்லாம் வந்து ஒரு சில சீடிலாம் தொலைஞ்சு போயுமே ஒரு பேக் ஃபுல்லா இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் நான் வந்து எவ்வளவு ஒரு சீடி வெறியனா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பொறுமை இழந்து படங்கள் பார்க்கணும்னு சின்ன வயசுல அவ்வளவு ஆர்வமா இருந்து படங்கள் பார்த்ததுதான் இத்தனை படங்கள். இன்னும் நிறைய இருக்கு, ஆல்ரெடி காமிச்ச மாதிரி தான். இந்த பேக் ஃபுல்லா கிடக்குது. இதெல்லாம் காமிச்சா அட்டியோட லென்த் பெருசா போய் இதையே எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது என்னோட மெமரிஸ், அதை நான் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லா பாருங்க. சிடிக்குள்ள உங்களுக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்களும் ஃபுல்லா பாருங்க. இந்த அட்டியை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, எனக்கும் சிடிக்கும் உண்டான பந்தங்கள் பற்றி நான் பேசியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என் அட்டி மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுங்க. அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என் அட்டி கேங்கில் நீங்கள் ஒரு மெம்பரு. சீக்கிரம் சட்டு போட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி
சரி நண்பர்களே, இந்த அட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கும் சீடிக்கும் உண்டான உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.